சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு, குண்டர் சட்டம் உட்பட 18க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. யூடியூபர்கள், பத்திரிகையாளர்கள் மீது இதுபோன்று குண்டர் சட்டம் போடுவது கண்டிக்கத்தக்கது என்றும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது சென்னை ஹைகோர்ட். யூடியூபர்கள், பத்திரிகையாளர்கள் மீது குண்டர் சட்டம் போடுவது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. இதுபோன்ற சட்டங்களை கருத்து சொல்வோர் மீது வீசுவது தவறு என்றும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது சென்னை ஹைகோர்ட். இப்படிப்பட்ட நிலையில்தான் விடுதலை செய்யப்படக்கூடிய நிலையில் இருந்தார் சவுக்கு சங்கர். அவர் மீது போடப்பட்டிருக்கும் குண்டர் சட்டம் ரத்து உட்பட பல்வேறு வழக்குகளுக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது. ஒரு சில வழக்குகள் மட்டுமே நிலுவையில் இருந்து வந்தது. இந்த வழக்குகளும் விரைவில் ஜாமீன் பெறக்கூடும் என்கிற நிலை இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில்தான் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் 2வது முறையாக குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. தேனியில் முதலில் இவர் கைது செய்யப்பட்டு இவர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டது. அதே தேனியில் தான் இப்போது மீண்டும் 2வது முறையாக குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்போது தமிழகத்தின் ஹைலைட்டான விஷயமாக பேசப்படுகிறது. 2வது முறையாக சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிறார்கள் பல அரசியல் ஆர்வலர்கள். அப்படி சவுக்கு சங்கரை பார்த்து பயப்பட வேண்டுமா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். சவுக்கு சங்கரே இப்படித்தான் கூறுகிறார். என்னை பார்த்து இந்த திமுக அரசு பயப்படுகிறது என்று அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். அதுபோலத்தான் இப்போது மீண்டும் 2வது முறையாக அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கரே சொல்லி இருக்கிறார், உதயநிதி ஸ்டாலின் நடத்தும் கார் ரேஸ் முடியும் வரை என்னை விடுவிக்க மாட்டார்கள், என் மீது பல்வேறு பொய் வழக்குகளை போடுவார்கள் என்று அவர் கருத்து கூறியிருக்கிறார். காவல் நிலையத்தில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படும் வழியில் அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் ஒரு சாதாரண நபர். தமிழக அரசில் வேலை செய்த ஒரு அரசு ஊழியர். முன்னாள் அரசு ஊழியரான சவுக்கு சங்கர் லஞ்ச ஒழிப்பு துறையில் வேலை செய்தார். கிளர்க்காக அங்கே வேலை செய்தார். ஆனால் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அரசு ரகசியங்கள் சிலவற்றை பத்திரிகைகளுக்கு மறைமுகமாக கொடுத்து விட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை சஸ்பெண்ட் செய்தது தமிழக அரசு. அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டே இருந்தார். அவருக்கு பாதி சம்பளம் மட்டுமே வழங்கியது தமிழக அரசு. அந்த பாதி சம்பளத்தை வாங்கிக் கொண்டுதான் அவர் பல்வேறு கருத்துக்களை யூடியூப் மூலம் சொல்லிக் கொண்டிருந்தார். கடந்த முறை இவர் நீதிமன்றத்தை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடலூர் மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டார். அப்போது அவருக்கு முழுதாக அவர் வேலை செய்து வந்த அரசு வேலை பறிக்கப்பட்டது. அவர் முழுதாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். அரசு வேலையில் இருந்து முழுசாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். அவருக்கு வந்து கொண்டிருந்த பாதி சம்பளமும் நிறுத்தப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் கைது செய்யப்பட்டு கஞ்சா வழக்கும் குண்டர் சட்டமும் போடப்பட்டது. காவல்துறையில் பணியாற்றும் பெண்களை தவறாக பேசுதல், கஞ்சா வழக்கு, குண்டர் சட்டம் ஆகிய அனைத்தையும் அவர் விடுவித்துக் கொண்டு வெளியே வர இருந்த சூழ்நிலையில்தான் இப்போது அவர் மீண்டும் குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் இவர் மீண்டும் வெளியே வருவது தாமதிக்க கூடும். 2வது முறையாக இவர் மீது போடப்பட்டிருக்கும் குண்டர் சட்டத்தை மெட்ராஸ் ஹைகோர்ட் எவ்வாறு கையாளும்? உடனடியாக இவரை விடுதலை செய்து விடுமா என்கிற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கிறது. இது கஞ்சா வழக்கை பின்னணியாக கொண்டு இந்த வழக்கு குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது முறையாக சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கட்டும். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு வரும் முன்பாக ஒரு சில மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தார். அப்போது அவர், நான் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் என்று கூறியிருந்தார். விரைவில் நான் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன், எனது ஆதரவாளர்களுடன் இது பற்றி பேசி வருகிறேன், அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு அரசியல் கட்சியை தமிழ்நாட்டில் தொடங்க போகிறேன் என்று அவர் கூறியிருந்தார். அப்போதுதான் அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். இப்போது சவுக்கு சங்கர் வெளியே வந்து மீண்டும் அரசியல் கட்சி தொடங்க போவதாக அவரது ஆதரவாளர்கள் ஒரு சிலர் கூறுகிறார்கள். சவுக்கு சங்கர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு அவரது சாதியினர் மத்தியில் ஆதரவு பெருகி இருக்கிறது. அதனால் அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்க போவது உறுதியாக தெரிந்துவிட்டது. இப்போது வெளியே வந்தாலும் அவர் அரசியல் கட்சியை தொடங்கும் வேலையை தான் செய்வார் என்று கூறுகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள்.
அப்படி சவுக்கு சங்கர் அரசியல் கட்சியை தொடங்கினால் அவருக்கு பட்டியல் சமூகத்தவர் ஆதரவு கிடைக்கும். அதோடு மற்ற சமூகத்தவரின் ஆதரவும் கிடைக்கக்கூடும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் மீண்டும் இரண்டாவது முறையாக அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. சவுக்கு சங்கர் சொல்லும் கூற்றுப்படி இந்த கார் ரேஸ் முடியும் வரை அவரை வெளியே விடமாட்டார்கள் என்றுதான் தெரிகிறது. தமிழக முதல்வரின் மகனும் தமிழக அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நடத்தும் இந்த கார் ரேஸை தடை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறது அதிமுக. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இந்த கார் ரேஸை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் சவுக்கு சங்கர் கூறுகிறார், இந்த கார் ரேஸ் முடியும் வரை என்னை வெளியில் விடமாட்டார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். இரண்டுக்கும் இது பொருத்தமாகத்தான் இருக்கிறது. சவுக்கு சங்கர் சிறையில் இருந்து வெளியே வந்தால் அரசியல் கட்சி தொடங்குவாரா அல்லது அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவாரா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சவுக்கு சங்கர் பின்புறம் இருந்து அவருக்கு ஆதரவாக வழக்காடி வருவது அதிமுக தான் என்று கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கர் வெளியே வந்தால் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவாரா அல்லது தனது அரசியல் கட்சியை தொடங்கி அதை வெகுஜன அமைப்பாக மாற்றுவதற்கான வேலைகளை செய்வாரா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. உண்மையில் இந்த திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு சவுக்கு சங்கரை பார்த்து பயப்படுகிறதா? அவர் சொல்லுவது போன்றே இந்த சவுக்கு சங்கரை பார்த்து இந்த திமுக அரசை பயப்படுகிறதா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இப்படி இவர் மீது கண்ட வழக்குகளை எல்லாம் போடுவதை பார்த்தால் அப்படித்தான் என்ன தோன்றுகிறது. சவுக்கு சங்கர் ஒரு சாதாரண மனிதன், இவரை பார்த்து பயப்படலாமா? ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியான திமுக சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கும் இரண்டாவது குண்டர் சட்டம் பற்றி தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா என்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கார் ரேஸ் நடத்துவதற்கான அவசியம் என்ன? கார் ரேஸ் நடத்துவதற்கான இடங்கள் தமிழ்நாட்டிலேயே தனியாக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே அனைத்து வசதிகளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் சென்னை நகருக்கு அருகில் இது போன்ற கார் ரேஸை நடத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுகவும் இதை சொல்லித்தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினின் போக்கு சரியாக படவில்லை. இவர் மக்களிடம் செல்வாக்கு பெறுவதற்காக பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இது போன்ற கார் ரேசுகளை நடத்தி கொண்டிருந்தால் உதயநிதி ஸ்டாலின் மீது மக்களுக்கு வெறுப்புத்தான் ஏற்படும் என்பதை உதயநிதி ஸ்டாலின் உணர்ந்து கொள்ள வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் வளர வேண்டிய நிலை நிறைய இருக்கிறது. இதை மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை செய்ய வேண்டியது உதயநிதி ஸ்டாலினின் பொறுப்பு. அதை விட்டுவிட்டு இது போன்று தேவையற்ற கார் ரேசுகளை நடத்தி கொண்டிருந்தால் உதயநிதி ஸ்டாலின் மீது மக்களுக்கு எதிர்ப்புத்தான் அதிகமாகும். இதை உதயநிதி ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். வெகு விரைவில் 2026 வருட சட்டசபை தேர்தல் வர இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடம்தான் இருக்கிறது. அதற்குள்ளாக தமிழக சட்டசபை தேர்தலுக்கு அறிவிப்பு வந்துவிடும். தேர்தலுக்கான கட்டாயம் அனைத்து கட்சிகளுக்கும் ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட நிலையில் இது போன்ற ஒரு சாதாரண மனிதரை பார்த்து பயப்படுவது ஒரு கட்சிக்கு அழகல்ல. ஒரு சாதாரண மனிதன் மீது இத்தகைய வழக்குகளை பதிவு செய்து அவரை சிறையில் வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. உடனடியாக சவுக்கு சங்கரை விடுதலை செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றமும் இப்படித்தான் கட்டளையிடும். இரண்டாவதாக போடப்பட்டிருக்கும் குண்டர் சட்டத்தை உடனடியாக நீக்கிவிடும் சென்னை ஹைகோர்ட். அது தெரியாமல் மீண்டும் மீண்டும் அவர் மீது குண்டர் சட்டத்தை போடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.